வணக்கம். மினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய கதை முதியோர் இல்லம். தன் ரூம்ல உட்கார்ந்திருந்த சுஜாதா டிவியில கதை கேட்டு பிஸியா இருந்தாங்க. திடீர்னு ஏதோ கரிய வாசனை அவங்களோட மூக்குக்கு வந்துருச்சு. புருவம் சுருக்கிக்கிட்டு அவங்க கூப்பிட்டாங்க, நித்யா நித்யா. பதில் எதுவும் இல்லை. ஆனா ஒவ்வொரு நொடியும் அந்த வாசனை இன்னும் வலுவா வந்துகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் கூப்பிட்டாங்க, அட மருமகளே, எங்க இருக்க? பதிலே இல்லை. சுஜாதாவோட பதட்டம் அதிகமாச்சு. அவங்க எழுந்து அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு பின்தொடர்ந்தாங்க. சமையல் அறைக்கு போய் சேர்ந்ததும் கண்ணுக்கு பட்டது அவங்கள அதிர்ச்சி அடைய வைத்தது. தரையில பால் வெள்ளை ஆறு மாதிரி பாய்ந்துகிட்டு இருந்துச்சு. அடுப்புல அலை மோதிக்கிட்டே தீ எரியுது. பாத்திரத்துல இருந்த பால் கருகி கருப்பு சாம்பல் ஆயிடுச்சு. சமையலறை முழுக்க புகைதான். சுறுசுறுப்பா சுஜாதா அடுப்பை ஆஃப் பண்ணினாங்க. அதே சத்தத்துல, ஐயோ கடவுளே, நித்யா இது என்ன பண்ணிட்ட? பாலை அடுப்புல வைக்கிறப்போ நீ அப்படியே உள்ள போயிட்டியா என்று சொல்லி சமையல் அறையிலிருந்து அவங்க நேரா நித்யா ரூமுக்கு போனாங்க. கதவை திறந்ததும் பார்த்தா நித்யா தரையில உட்கார்ந்திருந்தா. முழங்காலுக்குள்ள முகத்தை புதைச்சுக்கிட்டு கண்கள் செவந்து நனைஞ்சிருந்தது. இத பார்த்த சுஜாதா கலங்கினாள். அம்மாடி, என்னாச்சு? இப்படி ஏன் அலற? நித்யா எதுவும் சொல்லல. அவ பக்கத்துக்கு போயிட்டு தோல்ல கைய வச்சு சாந்தப்படுத்திக்கிட்டு, அம்மாடி, இந்த மாதிரி உன்னை பார்க்குற, என்னாச்சு? என் மனசு குழம்புது, சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. பின்னாடி நித்யாவோட பொறுமையோட கட்டுப்பாடு உடைஞ்சு அவ சுஜாதாவை கட்டி அணைத்து கதறிக்கிட்டே அழ ஆரம்பிச்சா. அடிப்படையாக நடந்தது என்னன்னா, சில மணி நேரம் முன்னாடி காலை டிஃபன் வேலை முடிச்சு நித்யா தன் ரூமுக்கே வந்திருந்தா. அப்போ அவ ஃபோன் ஜோரா ஃபோன் பண்ணி அடிச்சுது. இப்போ யார் ஃபோன் பண்ணுறாங்க என்று சொல்லிக்கிட்டே ஃபோனை எடுத்து பார்த்தா நித்யாவோட அம்மா, வீட்டு பக்கத்து வீட்டு மஞ்சு ஆண்டி. அவங்களோட ஃபோன் எப்போ வரும் என்றால் ரொம்ப அவசரமான விஷயம் இருந்தால் தான் வரும். நித்யாவோட புருவத்தில் கோடுகள் தெரிஞ்சுது. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன வந்துச்சு என்று ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கிட்டு கால் ரிசீவ் பண்ணினா. ஹலோ, வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அங்கிருந்து குரல் வந்தது. வணக்கம் நித்யா, நல்லா இருக்கேன். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அந்த குரல்ல ஒரு விதமான சோகத்தோட தாளம் இருந்துச்சு. நித்யாவோட மனசு கலங்கி போச்சு. என்ன ஆண்டி, எல்லாம் சரிதானே? சில வினாடி அமைதிக்கு பிறகு ஆண்டி சொன்னாங்க, சொல்ல விரும்பல, ஆனால் சொல்லாம இருக்க முடியல. நித்யாவோட இதயம் துடிச்சுது. அவளோட அம்மா கடந்த சில மாதங்களா நல்லா இல்லை. ஒவ்வொரு முறை அம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்க ஒல்லியான உடலும் சோர்ந்த கண்களும் நித்யாவை மனசுல கலக்க வைக்கும். அவ தன்னை சாந்தப்படுத்திக்கிட்டு கேட்டா, ஆண்டி என்னாச்சு, ப்ளீஸ் சொல்லுங்க. இப்போ இன்னும் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, என் மனசு நிம்மதி இல்லாம இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. இறுதியில் என்ன விஷயம்? மஞ்சு ஆண்டி முடிவா சொன்னாங்க, உன் அண்ணனும் அண்ணியும் உன் அம்மாவை முதியோர் இல்லத்துல வச்சுட்டாங்க. அது கேட்ட உடனே நித்யா மூச்சு நின்ன மாதிரி ஆனா. முகம் வெள்ளை பசை போல மாறிடுச்சு. என்ன? அவளோட குரல் நடுக்கத்தோடு இருந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சோர்வான சிரிப்போட சொன்னா, இல்லை ஆண்டி, நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா? என் அண்ணன் அப்படி செய்யவே மாட்டான். அவன் அம்மா அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தான். அப்பா போன பிறகும் அம்மாவை பார்த்து கவனிச்சது ஒரே ஒரு நல்ல மக மாதிரி இருந்தது. அவன் ரொம்ப நல்லவன். மஞ்சு ஆண்டி குரலின் கசப்பான உண்மை தெரிந்தது. நித்யா, இப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் புத்தகத்துல தானே இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில இப்போ எல்லாரும் உறவுகளை கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நித்யா கண்கள் கலங்கி விட்டது. மஞ்சு ஆண்டி தொடர்ந்தாங்க, நாங்க கற்பனையே செய்யல. நேத்து எங்க திருமண நாள். நானும் உங்க மாமாவும் முதியோர் இல்லத்துக்கு போய் சில பொருட்களும் மிட்டாயும் கொடுக்கணும்னு போனோம். அங்க ஆஃபீஸ்க்கு வெளியே போர்ட்டிக்கோல உன் அம்மா ஒன்னா ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. தலை குனிஞ்சிருந்தது. முதல் பார்வையில நாங்க அடையாளம் கண்டு கொள்ளல. பிறகு அவங்க எங்களை பார்த்ததும் கதறியால ஆரம்பிச்சாங்க. கேட்டப்போ தெரிஞ்சது உன் அண்ணன் அவங்களையே அங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான். ஸ்டாஃப் சொன்னாங்க, இப்போ இவங்க இங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நித்யா, எங்களுக்கு நம்பவே முடியல. நித்யா கண்கள்ல கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. ஃபோன் கையிலிருந்து கீழே விழுந்தது. அவளுக்கு அரை மாளிகை மேல இடிக்கிற மாதிரி தோணுச்சு. அம்மா முதியோர் இல்லம்மா, ஏன்? அவளோட மனசு 1000 கேள்விகளால நிரம்பியது. தரையில உட்கார்ந்தபடியே அவ வெறுமையோட இருந்தா. உள்ளுக்குள்ள கோபம் பெருகி கொண்டிருந்தது. நடுங்கும் கையால ஃபோன் எடுத்தா. ஸ்க்ரீன்ல பார்த்து சீக்கிரமா ரோஹன் தன் அண்ணனோட நம்பரை டயல் பண்ணினான்.
2வது மணி அடிக்கும் முன்னே அவன் ஃபோன் எடுத்தான். அங்கிருந்து குரல், அட நித்யா, எப்படி இருக்க? எல்லாம் சரிதானே? சொல்லு, ஏன் ஃபோன் பண்ணின? நித்யா முகம் கடினமாச்சு. குரல் கனத்திருந்தது. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ கேட்குறியா எல்லாம் சரியான்னு? ரோஹன் சில நிமிஷம் அமைதியாக இருந்தான். பிறகு சிரமப்பட்டு சொன்னான், இது என்ன மாதிரி பேசுகிற? மறந்துட்டியா? நான் உன் பெரிய அண்ணன். நித்யா கண்களில் மீண்டும் நீர்த்துளிகள் பெருகின. அவ சொன்னான், அப்படியா? அண்ணன் என்றால் அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வரமாட்டாரு. அப்பா போன பிறகு நீதான அம்மாவுக்கு ஆதரவு. ஆனால் நீயே அவங்கள ஆதரவு இல்லாமல் விட்டுட்டு வந்துட்ட. ரோஹனின் குரல் இப்போ கோபத்தோட நிரம்பியது. முதியோர் இல்லத்துல தானே விட்டேன், உயிரை எடுத்துட்டேனா? அங்கே எல்லா வசதியும் இருக்கு. நல்லா நேரம் போகும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லவங்களோட இருப்பாங்க, பேசிக்கலாம். ஒன்றா இல்லை, நமக்கும் வாழ்க்கை இருக்கு. குழந்தைகளோட படிப்பு, ரித்துவோட வேலை. நித்யா சினம் அடைந்தாள். அம்மாவை பார்த்து கொள்ள முடியலன்னா வீட்லேயே ஒரு நர்ஸை வச்சுக்கலாம், எந்த கஷ்டமும் வராது. ஆனால் எந்த தீர்வையும் பார்க்காம நீ வீட்டிலேருந்து வெளியேற்றிட்ட. அம்மாவிடமிருந்து அவங்க வீட்டையே பறிச்சுக்கிட்ட. அப்பா முன்னாடியே போயிட்டாரு. ஆனால் குறைஞ்சது நீ அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்கலாம். ஆனால் நீ வீட்டை பெயரை உன் பெயருக்கே மாற்றிக்கிட்டு அம்மாவை வெளியேற்றிட்ட. வெக்கமா இல்லையா? அங்கிருந்த ரோஹன் குரலை உயர்த்தினான். அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? தினமும் ஏதாவது நோய் பிரச்சனை, நம்மால் அவங்களெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியல. ரித்தவும் சிரமப்பட்டா. நித்யா கண்கள் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவ சொன்னான், நம்ம அம்மா தான் உன் பிள்ளை பருவத்திலேருந்து இன்று வரை உன் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றினாங்க. 1000 துன்பங்களை சகிச்சுக்கிட்டே உனக்கு ஒரு துன்பமும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களையே நீ சுமையா நினைச்சிட்ட. ரோஹன் இப்போ முழுக்க கோபமடைந்தான். அதிகமா இவ்வளவு கவலை இருந்தா நீயே போய் உன் அம்மாவை நீயே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டான். ஃபோனின் பீப் பீப் சத்தம் நித்யாவின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனா இப்போ வேற எந்த சத்தமும் இல்லை. அவளுள் எல்லாம் உடைந்து போயிருந்தது. அவள் கல்லாக மாறி இருந்தாள். அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். பனித்துளியால் நனைந்த கண்கள், கனமான மூச்சுகள். சமையலறை அடுப்பு இன்னும் திறந்தே இருந்தது. அடுப்பில் இருந்த பால் எப்போ பொங்கி வழிஞ்சதுன்னு தெரியல. நித்யாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது. மனசு சோகம், கோபம் நிறைந்த சுழலில் சிக்கியிருந்தது. ரோஹனின் கசப்பான வார்த்தைகள் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அம்மாவின் தனிமையான ஆதரவற்ற முகம் அவள் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அப்போ சமையலறையிலிருந்து அவள் அத்தையார் சுஜாதாவின் கவலையான குரல் கேட்டது. நித்யா, நித்யா, எங்கிருக்க? ஆனா நித்யாவுக்கு அறிவு எங்க? இன்னும் அவள் உயிரில்லாம உட்கார்ந்திருந்தாள். உடம்பு எங்கிருந்தாலும் ஆன்மா வேற இடத்துல இருந்தது. நித்யா உடைந்து வரும் குரலில் எல்லாவற்றையும் சொன்னாள். சுஜாதா அதிர்ச்சி அடைந்தாள். மெதுவா நித்யாவின் கண்ணீரை துடைத்தாள். நெற்றியை வருடினாள். நித்யா அழுதபடி சொன்னாள், அவங்க நோயா இருக்காங்க அத்தை. அங்க யாராவது சரியா கவனிக்கிறாங்களா இல்லையா தெரியல. நான் அவங்கள இப்படி இருக்கிற நிலையில அங்க விட்டுட முடியாது, நித்யா சொன்னாள். சுஜாதா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். இதை கேட்டதும் அவருக்கும் அதிர்ச்சி அடைந்தார். நித்யா, நீ கவலைப்படாத. கவலைப்பட்டாலோ பதற்றம் அடைந்தாலோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது என்றார். சிறிது தயக்கத்தோடு நித்யா மெதுவாக கேட்டாள், நான் நான் அவங்கள இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை என்றால் என்று சொல்லிக்கொண்டே அமைதியாகிவிட்டாள். மாமியாருக்கு எங்கோ கஷ்டமா போயிடுமோன்னு அவளுக்கு பயமா இருந்தது. ஆனால் சுஜாதா ஒரு புத்திசாலி, நல்ல மனசுக்காரி. நித்யாவின் முகத்தை கைகளில் பிடித்து புன்னகையுடன் சொன்னார், அட, இதுல கேட்கத்தான் என்ன இருக்கு? உன் அம்மாவை இப்படி ஒருத்தியா விட்டுட முடியாது. அவங்களுக்கு இப்போ கவனிப்பு தேவை. நீ அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும். நித்யாவின் கண்கள்ல மீண்டும் நம்பிக்கை உளிர்ந்தது. யாரோ தன் வழியை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அவளுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. மாலைக்குள்ள நித்யா, அமித், சுஜாதா மூவரும் முதியோர் இல்லத்துக்கு வந்தார்கள். அங்குள்ள சூழல் சோகமாகவும் கனமாகவும் இருந்தது. பழைய விசிறிகள், அவையும் சற்று மட்டுமே காற்று வீசுவது போல சுழன்று கொண்டிருந்தன. சுவர்களில் பூச்சி உரிந்து இடமெல்லாம் ஈரப்பதமும் துர்நாற்றமும். படுக்கைகளில் கிழிந்த பழைய மெத்தைகள். ஒரு மகன் எப்படி அம்மாவை இப்படிப்பட்ட சூழலில் விட்டுவிட முடியும் என்ற கேள்வி நித்யாவுக்கும் சுஜாதாவுக்கும் எழுந்தது. நித்யா தன் அம்மாவை பார்த்தாள். அவளின் மனசு உடைந்து போனது. அம்மா ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். கண்கள் சோர்ந்தும் உடல் பலவீனமுமாக இருந்தது. ஆனால் நித்யாவை பார்த்ததும் அவர்களுக்குள் உயிர் திரும்பிய மாதிரியானது. அவங்கள பார்த்ததும் நித்யாவின் கண்கள் கலங்கின.
அம்மா என்று அவள் ஓடி போய் அணைத்து கொண்டாள். அம்மா ஒரு பலவீனமான புன்னகையை சிரித்தார். நித்யா உடனே எல்லா நடைமுறைகளையும் முடித்துவிட்டு தன் அம்மாவை முதியோர் இல்லத்திலிருந்து வீட்டுக்கு கூட்டி வந்தாள். வழியெல்லாம் அம்மா அமைதியாக இருந்தார். நித்யாவின் கையை மட்டும் பிடித்து கொண்டிருந்தார். சுஜாதா அவர்களுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருந்தார். விருந்தினர் அறையில் படுக்கை போடப்பட்டிருந்தது. சுத்தமான விரிப்பு, மென்மையான தலையணை, அருகில் மேசையில் தேவையான பொருட்கள். சாந்தி தேவிக்கு உள்ளே வந்தபோது கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டது. மனதில் ஒரு சிறிய சுமையும் இருந்தது. மகளின் மாமியார் வீட்டில் வாழ்வது எளிதல்ல. எனினும் முதியோர் இல்லத்தின் தின் கூரை, துர்நாற்றம் வீசும் அறை, அலட்சியமான ஊழியர்கள் ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது இந்த வீடு அவர்களுக்கு கோவிலாக தோன்றியது. அவர்களது மனதில் இது கடவுளின் விருப்பம்தான் என்று எண்ணி அமைதியாக தன் விதியை ஏற்றுக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. நித்யா மற்றும் சுஜாதா சாந்தி தேவியை பார்த்து கொள்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை. சுஜாதா காலை எழுந்து சாந்தி தேவிக்கு பிடித்த காலை உணவை செய்து வைப்பார். குறைந்த மசாலா கொண்ட மெல்லிய கிச்சடி அல்லது ராகி கஞ்சி. சுஜாதா இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த நித்யா, நான் என் அம்மாவை கூட இவ்வளவு கவனிக்க மாட்டேன், என் மாமியார் இவ்வளவு நல்லா கவனிக்கிறாங்க என்று பாராட்டுவாள். இரண்டு பெரியவர்கள் இப்போது அடிக்கடி ஒன்றாக அமர்ந்து பேசுவார்கள். பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். சில சமயம் பக்தி பாடல்களையும் மெதுவாக பாடுவார்கள். அமித் நித்யாவின் கணவர். ஆஃபீஸிலிருந்து வரும்போதெல்லாம் அம்மாவின் மருந்து பற்றி கேட்க மறக்க மாட்டார். அம்மாவின் அறையில் எப்போதும் யாரோ இருப்பார்கள். சில நேரங்களில் நித்யா, சில நேரங்களில் குழந்தைகள். இங்கே சாந்தி தேவிக்கு தனிமை கெடாமல் இருந்தது. தனது பேரனுடன் சிரித்தும் விளையாடியும் இருப்பதில் அவளது கண்களில் ஒரு புதிய ஒளி திரும்பி வந்தது. நித்யாவின் மனம் இப்போது அமைதியாக இருந்தது. ரோகன் அம்மாவின் சேவையிலிருந்து விலகி இருந்தாலும் தன் அம்மாவுக்கு அவள் அன்பும் மரியாதையும் கொடுக்க முடிந்தது. அதற்கு தகுதியானவர் என்பதையும் உணர்ந்தாள். ஆனால் காலத்தின் சக்கரத்தை யாரும் நிறுத்த முடியாது. நித்யா வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து சாந்தி தேவியின் உடல்நிலை திடீரென குன்றத் தொடங்கியது. முதலில் சளி, இருமல், பலவீனம் இருந்தது. ஆனால் மெதுவாக அவர்களின் மூச்சு கனரகமானது. நித்யா மற்றும் அமித் டாக்டர்களை அணுகினர். மருந்துகள் மாற்றப்பட்டன. ஆனால் சாந்தி தேவியின் நிலை மேம்படவில்லை. ஒரு காலை வழக்கம் போல சுஜாதா சாந்தி தேவிக்காக சூடான தேநீர் செய்து கொண்டு சென்றார். அவரை எழுப்ப அழைத்தார். ஆனால் அவர்கள் படுக்கையிலேயே அமைதியாக கிடந்தனர். எந்த பதிலும் இல்லை. நித்யா, நித்யா என்று சுஜாதா கூப்பிட்டார். நித்யா உள்ளே வந்தார். அவளது மாமியார் தன் அம்மாவை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அம்மாவின் கண்கள் மூடியிருந்தது. முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நித்யா அருகே சென்றார். மூச்சும் இல்லை. இருவரும் சாந்தி தேவி இறந்து விட்டதை உணர்ந்தனர். நித்யாவின் மனம் உடைந்தது. அம்மாவை அடுத்திருக்கையில் அவள் கதறிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சுஜாதா மற்றும் அமித் அவளை ஆற்றினார். ஆனால் அவளது கண்ணீர் ஓட்டம் நின்றதே இல்லை. சாந்தி தேவியின் இறுதி பயணத்தில் முழு குடும்பமும் இருந்தது, ரோகனை தவிர. நித்யா அவருக்கு அம்மா இறந்த செய்தியை தெரிவித்திருந்தாள். ஆனாலும் அவர் வரவில்லை. சாந்தி தேவி இப்போது ஒரு நினைவாக மட்டுமே இருந்தார். ஆனால் நித்யாவின் மனதில் எப்போதும் ஒரு புண் இருந்தது. அண்ணனின் புறக்கணிப்பு. அம்மாவின் உடம்பு எரிந்து கொண்டிருக்கையில் ரோகன் அங்கே இல்லை. இந்த புறக்கணிப்பு சுஜாதாவின் உள்ளத்தையும் உலுக்கியது. எல்லா சடங்குகளும் முடிந்தது. வீட்டு சூழல் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்பியது. ஒரு நாள் பால்கனியில் அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருந்த சுஜாதா யோசித்தார். எவ்வளவு சுயநலமாகி போய்விட்டது இவ்வுலகம். அம்மா இறந்த பிறகும் மகனுக்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லை. ஆனால் எதிரே லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த அமித்தை பார்த்தவுடன் சுஜாதாவின் மனம் சற்றே அமைதியானது. எனக்கு அமித் மாதிரி மகன் கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி என்று நினைத்தார். தன் அம்மாவை தன்னிடமிருந்து பிரிக்க நினைக்க கூட முடியுமாவன் என்ற எண்ணம் சுஜாதாவுக்கு வந்தது. அவளது கண்களில் ஒரு லேசான நீர்த்துளி தோன்றியது. பாசம் நிரம்பிய பார்வையுடன் தன் மகனை பார்த்தாள். நாட்கள் இப்படி ஓடிக்கொண்டே இருந்தன. ஒரு மாலை நித்யா மற்றும் அமித் ஒரு அவசர வேலையால் வெளியே போயிருந்தனர். வீட்டில் சுஜாதா மட்டும் இருந்தார். அப்போ டோர் பெல் அடித்தது. கதவை திறந்தார். ஒரு கொரியர் பையன் நின்றிருந்தான். மேடம், அமித் அவர்களுக்கான கொரியர். ஆமா, என் மகன்தான் அவரு என்று சுஜாதா கையொப்பமிட்டு பாக்கெட்டை பெற்றார். கொரியர் கவரில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்று எழுதப்பட்டிருந்தது. படித்தறிந்தவரான சுஜாதா கடிதத்தை திறப்பது அவளது நோக்கம் இல்லை. ஆனால் கவர் கையில் எடுத்தபோது சிறிது திறந்திருந்தது.
ஆர்வத்தால் திறந்து வாசித்தார். அதிலிருந்த செய்தி அவரை அதிர்ச்சி அடைய வைத்தது. அமித்துக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்திருந்தது. அது கூட ஒரு பிரபலமான நிறுவனத்தில். சென்னை விட பல மடங்கு சம்பளத்துடன். வெளிநாட்டு வேலையை பற்றி அமித் இதுவரை சொல்லவே இல்லை. சுஜாதா ஆச்சரியமடைந்தார். கவரை பழையபடி கவனமாக அடைத்து மகன் மருமகள் அறைக்கு சென்று படுக்கையில் இருந்த மேசையில் வைத்து விட்டார். இரவில் அமித் நித்யா இருவரும் வீடு திரும்பினாலும் எதுவும் பேசப்படவில்லை. அமித்தும் எதுவும் சொல்லவில்லை, நித்யாவும் எதுவும் சொல்லவில்லை. சுஜாதாவும் கேள்வி கேட்கவில்லை. உள்ளுக்குள் இப்போ மகன் வந்து எல்லாம் சொல்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் தங்களின் உலகிலேயே மூழ்கியிருந்தனர். என் மகன் இவ்வளவு தூரம் போய்விட்டானா, தன் அம்மாவிடம் இத்தனை பெரிய செய்தியை மறைக்கிற அளவுக்கு என்ற எண்ணம் சுஜாதாவை வாட்டியது. அடுத்த 2 நாட்களில் அவர்களுக்கு இடையே ஏதோ ரகசிய உரையாடல்கள் நடப்பதை சுஜாதா கவனித்தார். மெல்லிய குரலில் பேசிக்கொண்டு அரை கதவை மூடிவிடுவார்கள். சுஜாதா ஏதும் கேட்டால் உடனே பேச்சை மாற்றுவார்கள். ஏதோ மறைக்கப்படுகிறது என்பதில் சந்தேகம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் சுஜாதா அமைதியாக இருந்தார். பிள்ளைகளுக்கு இடம் கொடுப்பது முக்கியம் என்ற மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். ஆனால் தாயின் மனம் அனைத்தையும் உணர்ந்தது. இப்போது ஒரு பயமும் மனதுக்குள் புகுந்தது. என் மகனும் என்னிடமிருந்து தூரமா போகிறானா? அமித்தின் பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை, அப்பாயின்மெண்ட் லெட்டர், இவை மீண்டும் மீண்டும் சிந்தனையில் வந்து தொந்தரவு செய்தன. ஏன் மகன் எனக்கு சொல்லவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தார். அந்த சமயம் நித்யாவின் குரல் காதில் விழுந்தது. நான் சொல்கிறேன், ஒரு முறை அம்மாவை கூட்டி கொண்டு போய் காட்டுங்க, அடுத்தது அவங்களுக்கு தான் பார்க்கணும். சுஜாதா நின்று விட்டார். இது எதை பற்றி பேசுகிறாங்க என்ற கேள்வி மனதில் எழுந்தது. அப்போ அமித்தின் குரல், சரியா சொல்கிற, ஒரு முறை அம்மாவை அங்கே கூட்டி கொண்டு போய் காட்டிடுறேன். சுஜாதா கதவுக்கு வெளியே நின்றபடியே ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டார். அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன விஷயம் என்று புரியாமல் குழம்பினாள். அமித் சுலபமாக பதில் சொன்னான். அம்மா, ஒரு புதிய முதியோர் இல்லம் கட்டப்பட்டுள்ளது. அங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. உங்களை ஒரு முறை கூட்டி கொண்டு போய் காட்டலான்னு நினச்சேன். ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லிடுங்க. மகனின் வாயிலிருந்து முதியோர் இல்லம் என்ற வார்த்தை வந்தவுடன் சுஜாதா உறைந்து போனாள். அவளது இதயம் துடிப்பு அதிகரித்தது. காலடியில் நிலம் சரிந்தது போல உணர்ந்தாள். அமித்தும் அவளை முதியோர் இல்லத்தில் வைக்க நினைக்கிறானா? ரோகன் சாந்தி தேவியோட செய்த மாதிரி என்ற எண்ணம் எழுந்தது. அவள் ஏதாவது சொல்ல நினைக்கும் முன் அவளது 5 வயது பேரன் ஓடி வந்து ஆர்வத்துடன், நானும் உங்களுடன் வருவேன், பாட்டியை எங்கு கூட்டி கொண்டு போறீங்க, நானும் வரணும் என்றான். நித்யா அறையிலிருந்து வெளியே வந்து மகனை தூக்கி கொண்டு சிரிப்புடன் ஆனால் மெதுவாக கண்டித்தபடி, செல்லம், உனக்கு அங்கு எந்த வேலையும் இல்லை, நீ வீட்டிலே இரு என்றாள். ஆனால் மகன் பிடிவாதம் பிடித்தான். இல்ல, நானும் போவேன் என்று சத்தமாக கூறினான். நித்யா தெளிவாக சொன்னாள், அட பாட்டி நாளைக்கு போறாங்க முதியோர் இல்லம், இன்று வெறும் காமிக்க போறோம். மகன் அப்பாவியாய் கேட்டான். முதியோர் இல்லம் என்றால் என்ன இடம்? அமித் பாசத்துடன் அவன் தலையில் கை வைக்க, செல்லம், அது ரொம்ப நல்ல இடம். அங்க பெரியவங்க, அவங்களுக்கு யாரும் ஆதரவில்லாதவங்க இருக்கிறாங்க என்றான். சுஜாதாவுக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. தன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த மகனின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததா? தலையில் பாரமாகி கண்களுக்கு முன்னால் மங்கலான பனி படர்ந்தது. பக்கத்தில் இருந்த சோஃபாவை பிடித்து மெதுவாக அமர்ந்தாள். அவள் தன்னோடு தான் மெதுவாக கூறிக்கொண்டாள், இல்லை, நான் முதியோர் இல்லம் போக மாட்டேன். இங்கே ஒருத்தியா இருந்தாலும் போக மாட்டேன். இறந்தாலும் எலும்பு கூடா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் முதியோர் இல்லம் போக மாட்டேன். பிறகு கண்களை மூடியவுடன் அவளது கடந்த காலம் புயல் போல திரும்பியது. கண்கள் வெறுமையில் மூழ்கியிருந்தாலும் மனம் அந்த கடந்த கால நினைவுகளில் ஆழ்ந்தது. அப்போது அவர்களது திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தான் ஆனது. அமித் 11 வயது, மகள் ராதா 10 வயது. ஒரு நாள் அவர்களின் கணவர் திடீரென இறந்த செய்தி வந்தது. அது சுஜாதாவின் உள்ளத்தை சிதைத்தது. இரவு தூக்கமும் பகல் அமைதியும் கலைந்து இந்த சிறிய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்ற கேள்வி மனதை வாட்டியது. அப்போது தங்கள் கணவர் தீனதையால் அவர்களின் மூதாதையர் நிலம் கூட பங்கிடப்படவில்லை. அதை விட்டிருந்தால்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். தன் பிள்ளைகளின் அப்பாவியான முகங்களை பார்த்தால் மனம் உடைந்துவிடும். ஆனால் அதே பிள்ளைகள் தான் அவர்களின் தைரியமாகவும் இருந்தனர். சுஜாதா மனம் தளரவில்லை. ஒரு தனியார் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தார். சம்பளம் பெரிதாக இல்லை என்றாலும் மன உறுதி பெரியது. பகலிரவு உழைத்தார். பள்ளி வேலை முடிந்ததும் வீட்டில் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார்.
காலை பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்பி வைத்து நாள் முழுக்க பள்ளியில் கற்பித்து மாலை டியூஷன், இரவு வீட்டு வேலை, சோர்வால் உடல் சிதைந்தாலும் பிள்ளைகளின் சிரிப்பை பார்த்த உடனே எல்லா சோர்வும் மறைந்து போய்விடும். அமித், ராதா இருவரும் தங்கள் அம்மாவின் உழைப்பை புரிந்து கொண்டனர். அமித் சிறியவனாக இருந்த போதே அம்மாவுக்கு உதவி செய்ய தொடங்கினான். அம்மா வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தால் சில நேரங்களில் பாத்திரம் தேய்த்து விடுவான். சில நேரங்களில் வீட்டு சுத்தம் செய்வதில் உதவி செய்வான். ஒரு நாள் சுஜாதா இரவு நேரம் வரை டியூஷன் எடுத்து சோர்வடைந்திருந்த போது அமித் அவளது தோள்களை அழுத்தி கொண்டு, அம்மா, நான் பெரியவனாகி சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு எந்த வேலைகளையும் செய்ய விட மாட்டேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க என்றான். அந்த பிள்ளையின் வார்த்தைகளை கேட்ட சுஜாதாவின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. என் பிள்ளை எவ்வளவு புரிந்தவனாய் இருக்கான். காலம் நகர்ந்து அமித் தன் அம்மாவிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அவனது உழைப்பு பலித்தது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. சுஜாதா தன்னிடம் பேசிக்கொண்டாள். நம்ம வீடு சின்னதா இல்லை, ஆனாலும் மகன் நல்ல காலனியில் வீடு வாங்கணும் என்று பிடிவாதம் பிடித்தான். சரிதான் சொல்றான் என்று நினைச்சேன். என் பெயரில் இருந்த பழைய வீட்டை வித்து விட்டேன். வருடங்களாக சேமித்த பணத்தை எடுத்தேன். பிறகு இந்த புதிய வீட்டை வாங்கினோம். வீட்டின் பதிவு மகனின் பெயரில் செய்து விட்டேன். உறவினர்கள் எல்லாத்தையும் மகனிடம் ஒப்படைக்காதே என்று சொன்னாலும் நான் கேட்கவில்லை. இன்று இல்லை என்றாலும் நாளை எல்லாம் மகனுக்கே என்று நினைத்தேன். பிறகு ராதாவின் திருமணம் ஒரு மதிப்பு மிக்க குடும்பத்தில் நடந்தது. பின்னர் அமித்தின் திருமணம் நித்யாவுடன் நடந்தது. நித்யாவும் சுஜாதாவை தன் அம்மாவாகவே நினைத்தாள். வீட்டில் சந்தோஷம் நிரம்பியது. அமித் தன் திறமையால் வேலைக்குள் தொடர்ந்து பதவி உயர்வுகளை பெற்றான். ஒவ்வொரு முறையும் சுஜாதாவின் மனது பெருமையால் பெரிதானது. அவன் முழு மனதுடன் உழைத்ததற்கான பலனாக அவன் மாதத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் வேலை செய்தான். பிறகு அவர்களின் மூதாதையர் நிலமும் பங்கிடப்பட்டது. அந்த நேரத்தில் நிலத்தின் விலை வானளாவியாய் இருந்தது. அந்த நிலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை சுஜாதா மகன் அமித்தின் முடிவுக்கு விட்டுவிட்டார். மகன் தகுதியானவன், எப்படியும் அடுத்தடுத்து எல்லாவற்றையும் அவன்தான் நடத்த வேண்டியது. அப்படி இருக்கையில் இப்போதே ஏன் இல்லாமல் இருக்க என்று நினைத்தார். அமித் அந்த நிலத்தை விற்று நல்ல இடத்தில் பெரிய பிளாட்டை வாங்கிவிட்டான். பின்னர் ஆழ்ந்த மூச்சு விட்டு சுஜாதா நினைத்தாள், அப்போது எங்கே நினைத்தேன், எனது எல்லாவற்றையும் கொடுத்த மகன் ஒரு நாள் இந்த வீட்டிலே எனக்கு இடம் கூட வைக்க மாட்டான் என்று. அமித், நித்யா இருவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளது ஆலோசனையை கேட்டு செய்வார்கள். அம்மாவின் விருப்பத்தை அறியாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்போது கேட்பது தாண்டி சொல்லவும் அவசியம் இல்லை என்று நினைக்கவில்லை. நித்யாவை அவள் எப்போதும் மகளை விட மேலானவளாகவே நினைத்தாள். எதிலும் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். அவள் தன் மாமியார் வீட்டில் இருப்பதை உணரக்கூடாது என்பதற்காக. ஆரம்பத்தில் வீடு ஒழுங்காகவும் பாரம்பரிய முறையிலும் நடந்து வந்தது. ஆனால் விரைவில் எல்லாம் மாறத் தொடங்கியது. சமையலறையிலிருந்து பூஜை அறை வரை எல்லா வேலைகளிலும் நித்யா தன் முறையிலும் தன் சிந்தனைகளிலும் மாற்றங்களை செய்தாள். சுஜாதா ஏதாவது சொல்ல முயன்றால், அத்தை, இப்போ அந்த காலம் இல்லை, மாடர்ன் காலத்தில் எல்லாம் மாடர்ன் முறையில் தான் நடக்க வேண்டும், நீங்கள் ஓய்விடுங்க, டென்ஷன் எடுக்காதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்றாள். அந்த ஓய்வு என்ற பெயரில் அமைதியாக என்னை ஓரங்கட்டி விட்டார்கள். அதை நான் ஏன் உணரவில்லை? நித்யாவின் அம்மா முதியோர் இல்லத்தில் அனுப்பப்பட்ட போது நித்யா எவ்வளவு துக்கமடைந்தாள். அப்போது நான் அவளது துக்கத்தை பகிர்ந்து கொண்டேன். மருமகள் தன் அம்மாவை பார்த்து கொண்டிருந்த போது நான் எந்த தடையும் போடவில்லை. ஆனால் இன்று அதே மருமகள் என்னையே முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப பேசுகிறாள். சிந்தித்து கொண்டே சுஜாதாவின் இதயம் உடைந்து போனது. தன் அம்மாவை பார்த்து கொள்ளும் மருமகளுக்கு தன் மாமியார் இவ்வளவு பெரிய சுமையாகி விட்டாரா? கண்ணில் நீர் வந்தது. என் ஒரே மகன் அமித்தான். அவன் தன் மனைவியும் மகனையும் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முடிந்தால் தன் அம்மாவையும் அழைத்து செல்ல முடியாதா? உண்மையில் சூழ்நிலை அப்படி இல்லை என்றால் கூட தன் தலையிலிருந்து என் வீட்டின் குடையை பறித்துவிட வேண்டிய அவசியமா? கண்ணீர் வழிந்தது. மகன் இதயத்தில் காயம் கொடுத்து விட்டான். அவள் இன்னும் தன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருந்த போது எதிரே இருந்த மகனின் குரல், அம்மா, இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு இன்னும் வேலை இருக்குது. சுஜாதா விரைவாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எதுவும் பேசாமல் எழுந்து கார் பின் சீட்டில் அமர்ந்தாள். வழியெல்லாம் அவளது கண்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே இருந்தது. பாதியிலே மெதுவாக கேட்டாள்,
அப்படியா, நீ முடிவு செய்து விட்டியா? அமித் எந்த யோசனையும் இல்லாமல் அலட்சிய குரலில், ஆமாம்மா, நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணினேன் என்றான். மீண்டும் ஒரு முறை யோசித்தால் நல்லது என்று சிதைந்த மனதோடு சுஜாதா சொன்னாள். இப்போ இந்த விஷயத்துல நேரம் வீணாக்க முடியாது அம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலை வந்தது என்றான் அமித். சுஜாதாவின் மனம் பதறியது. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு கார் ஒரு கட்டிடத்தின் முன் நின்றது. புதிய கட்டிடம், சுத்தமான வாசல், அழகான புல்வெளி. உள்ளே சென்றவுடன் ஒருவன் சுறுசுறுப்பாக வந்து, வணக்கம் சார் என்றான். அமித் சொன்னான், இவங்க என் அம்மா, இங்கே ஒரு முறை இடம் காட்டி விட்டுடுங்க, வாங்கம்மா என்று மரியாதையுடன் அவன் சொன்னான். அவன் சுஜாதாவை உள்ளே அழைத்து போய், எப்படி பெரியவர்கள் பார்க்க ஒரு பெரிய டிவி வைத்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் மருந்து வசதி செய்திருக்கிறார்கள், யோகா வகுப்புக்கு சிறப்பு ஏற்பாடு இருக்கு, யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம் என்று காட்டினான். முக்கியமாக பெரியவர்கள் எதையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் இங்குதான் ஏற்பாடு செய்து தரப்படும், இங்கே எல்லா வசதியும் இருக்கம்மா, ஒன்றும் குறைவில்லை என்று மேனேஜர் சொன்னார். சுஜாதா அமைதியாக தலையசைத்தாள். அவரிடம் கேட்கவும் எதுவும் இல்லை, சொல்லவும் எதுவும் இல்லை. வசதி இருந்தாலும் பாசம் இல்லை. வெளியே வந்ததும் அமித் உடனே கேட்டான், எப்படி இருக்குது ஆசிரமம், ஏதாவது குறை இருக்கா? அவள் அமைதியாக தலையாட்டினாள். இல்லை. அமித் நிம்மதியாக மூச்சு விட்டான். சரி மேனேஜர் சார், அம்மாவுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, நாளைக்கு கூட்டிக்கிட்டு வர்றோம். சுஜாதா மீண்டும் காரில் வந்து அமைதியாக அமர்ந்தாள். பின் கதவின் அருகில் நின்ற மேனேஜர், நாளை காலை 10 மணிக்கு பூஜை யாகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்துருங்க என்றார். கார் ஸ்டார்ட் ஆனது. சுஜாதாவின் கண்கள் வெளியில் இருந்தது. முழு பாதையும் அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கண்களில் வந்த கண்ணீரால் ஜன்னல் வழி வெளியே இருந்த காட்சி மங்கியது. வீடு வந்ததும் ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று படுக்கையில் படுத்து கொண்டாள். உள்ளம் முழுக்க கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. தன் மனவழியை சத்தமாக சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவளது வாழ்க்கையின் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது என்று புரிந்துவிட்டாள். எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அமித் நித்யா நினைத்ததை தான் செய்வார்கள். அதனால் அவள் அமைதியாக இருந்தாள். மனதுக்குள் சரி, முதியோர் எல்லாம் சுத்தமா இருக்கு, வசதிகளும் நல்லா இருக்கு என்று சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் உடனே மனதிற்குள் எத்தனை வசதிகள் இருந்தாலும் அது வீடாக முடியுமா என்றாள். அடுத்த நாள் காலை சுஜாதா அறையிலிருந்து வெளியே வந்தபோது பார்த்த காட்சி அவளது உள்ளத்தை அதிர்ச்சி அடை செய்தது. அமித், நித்யா, மகன் மூவரும் முதியோர் இல்லத்துக்கு செல்ல தயாராக நின்றிருந்தனர். நித்யா அவசரமாக காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தாள். அமித் கடிகாரத்தை பார்த்து, அம்மா சீக்கிரம் ரெடியாகுங்க, நம்ம 10 மணிக்குள்ள அங்கே போய் சேருவோன்னு மேனேஜருக்கு சொன்னேன் என்றான். சுஜாதாவின் மனம் கனத்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு பொருளையும் நீர்மெளிந்த கண்களால் பார்த்தாள். எல்லாம் தன்னிடமிருந்து விலகி கொண்டிருக்கிற மாதிரி தோன்றியது. மார்பின் மேல் ஒரு கனமான கல் வைத்து விட்டது போல உணர்ந்தாள். இருந்தாலும் உயிரற்ற நடைப்போக்குடன் தயாராகி எல்லோரோடும் சேர்ந்து காரில் அமர்ந்தாள். கார் முதியோர் இல்லத்தை நோக்கி சென்றது. காருக்குள் அமைதி நிலவியது. ஆனால் சுஜாதாவின் உள்ளத்தில் புயல் வீசியது. அங்கே சென்றதும் சுஜாதா காரிலிருந்து இறங்கினாள். முன்னால் தெரிந்த காட்சி அவளது மனதை இன்னும் அதிர வைத்தது. அவளது மகள் ராதா, மாப்பிள்ளை அங்கே ஏற்கனவே இருந்தார்கள். ராதா புன்னகையுடன் வந்து, அம்மா நீங்க வந்துட்டீங்களா என்றாள். சுஜாதா ஆச்சரியமாக, நீங்க இங்க என்றாள். ஆமா அம்மா, அண்ணன் எங்க தலை உயர வச்சுட்டாரு, இதுதான் உண்மையான முன்னேற்றம் என்றாள் ராதா. இதுதான் முன்னேற்றமா? இப்படிப்பட்ட முன்னேற்றம் எதுக்கு என்று சுஜாதா உள்ளுக்குள் வலித்தாள். மகன் அந்நியனாகிவிட்டான். மகளும் சாந்தி தேவியின் மகளைப் போல இல்லை. 2 பிள்ளைகளும் சுயநலக்காரர்கள் என்று உணர்ந்தாள். அந்த சமயம் பேரன் அவளது சேலை முடிச்சை பிடித்து, பாட்டி உள்ள போலாம் என்றான். அந்த அப்பாவியான குரல் அவளது வலியை மேலும் ஆழப்படுத்தியது. ஆனால் சுஜாதாவின் கால் அங்கேயே நின்று விட்டது. அப்பொழுது முதியோர் இல்லத்தில் 4-5 பெரியவர்கள் முன் வந்தனர். சுஜாதாவின் மனம் பதறியது. இந்த சமூகம் எவ்வளவு தனிமையாக்கிவிட்டது பெரியவர்களை. மகனும் மகளும் தங்கள் கனவுகளுக்காக ஓடி நம்மை பழைய புத்தகத்தை போல அலமாரியில் வைத்து விடுகிறார்கள். சுற்றி பார்த்தார். அட, இவங்க எல்லாம் எங்க போனார்கள்? அப்போது மேனேஜர் புன்னையுடன் வந்து, வாங்க அம்மா, உள்ள வாங்க என்றார். அவர் அவளை ஹாலுக்குள் அழைத்து சென்றார். அங்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என்று குரல்கள் முழங்கின. முழு ஹாலும் கைத்தட்டலால் முழங்கியது. ஹால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பலூன்கள், விளக்குகள், மலர்கள், ஒரு பெரிய கேக்.
அவளது மகன், மருமகள், மகள், மாப்பிள்ளை எல்லாரும் அங்கே இருந்தார்கள். அமித் புன்னகையுடன் வந்து, அம்மா, உங்களுக்கு எப்போதும் உங்கள் பிறந்தநாள் நினைவில் இருக்காது. ஆனால் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் மறக்க முடியாத பரிசை தரணும்னு முடிவு செய்தோம் என்றான். சுஜாதா நடுங்கும் கையால் கேக்கை வெட்டினாள். பேரன் முதல் துண்டை அவளுக்கு ஊட்டினான். கண்கள் கலங்கின. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கம்மா என்று நித்யா புன்னகையுடன் கூறி அவளை வெளியே கூட்டி சென்றாள். வெளியே முதியோர் இல்லத்தின் வாசலில் ஒரு புதிய பெயர் பலகை தொங்க விடப்பட்டு கொண்டிருந்தது. பாருங்க அம்மா என்று நித்யா காட்டினாள். சுஜாதா பார்த்தாள். பலகையில் பெரிய எழுத்துக்களில் தீனதயாள் முதியோர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. சுஜாதா திகைத்து நின்றாள். அமித் அவளது கையை பிடித்து, அம்மா, நாங்கள் நித்யாவின் அம்மாவை அழைத்து வர முதியோர் இல்லத்துக்கு போனப்போ அங்கிருந்த நிலைமையை பார்த்தோம். அப்போவே முடிவு செய்தோம், எப்படியாவது பெரியவங்களுக்கு சேவை செய்யணும். நீங்கள் எப்போதும் சொல்வீங்க, கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரே, நாமும் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு. இதுதான் அதுக்கான முதல் படி என்றான். சுஜாதாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதானது. ஆனால் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டாள். அமித் புன்னகையுடன், அம்மா, கிராமத்தில் இருந்த பட்டா விட்ட நிலம் என்னோட பங்குக்கு வந்தப்போ அதை என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு விட்டுட்டீங்க. நான் அந்த நிலத்தை விற்று ஒரு பிளாட்டை வாங்கினேன். அதுதான் இந்த முதியோர் இல்லம் என்றான். நித்யா தொடர்ந்து, அம்மா, இந்த முதியோர் இல்லம் உங்கள் வழிகாட்டுதலில் தான் நடக்கும். பெரியவர்களின் பிரச்சனைகளை உங்களை விட யாரும் நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. இதை உங்கள் பிறந்தநாளில் சர்ப்ரைஸாக தர நினைத்தோம் என்றாள். சுஜாதா திகைத்து, ஆனால் நான் ஒருத்தியாக இதையெல்லாம் எப்படி நடத்துவேன் என்றாள். அமித் சிரித்தபடி, அம்மா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது, நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கோம் என்றான். சுஜாதாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் மலர்ந்தது. ஆனால் நீ வெளிநாடு போகிறேன்னு சொன்னா இல்லை என்று கேட்டாள். வெளிநாடு? யார் சொன்னது என்று அமித் ஆச்சரியப்பட்டான். சுஜாதா, உன் அப்பாயின்மெண்ட் லெட்டரை நான் படித்தேன் என்றாள். அமித் அவரை பார்த்து மென்மையான குரலில், அம்மா, அந்த லெட்டர் வந்தது சரிதான். எனக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. சம்பளமும் இங்கே இருந்ததை விட பல மடங்கு அதிகம். ஆனால் நான் அதை நிராகரித்தேன். இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன குறைவு? நாங்கள் உங்களை இங்கே விட்டுட்டு எங்கேயும் போவோன்னு எப்படி நினச்சிங்க என்றான். மகனின் வார்த்தைகளை கேட்ட சுஜாதாவின் மனம் பெருமையால் நிரம்பியது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் அமித்தையும் நித்யாவையும் கட்டி அணைத்தார். ராதா, மாப்பிள்ளையும் அருகே வந்தனர். பேரன் தனது பாட்டியின் மடியில் ஏறினான். குடும்பத்தின் அன்பை கண்ட அங்கிருந்த பெரியவர்கள், ஊழியர்கள் கை தட்டினார்கள். அவர்களின் கண்களிலும் நீர் மலர்ந்தது. எங்களுக்கும் அமித் மாதிரி மகன் இருந்திருக்கலாமே என்று மனதிற்குள் நினைத்தனர். முதியோர் இல்லம் முழுவதும் ஒலித்த கைத்தட்டல்களின் நடுவே சுஜாதா வானத்தை நோக்கி பார்த்து, எங்கிருந்தோ அமித்தின் அப்பா இதை பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பார் என்று நினைத்தார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? லைக் மற்றும் கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய கதையுடன் சந்திப்போம். மிக்க நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,